வணக்கம். இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் அண்மையில் தன்னை இணைத்து கொண்ட பாலமுருகன் ஐஆர்எஸ் அவர்களை சந்திக்க இருக்கின்றோம். அவருடனான ஒரு சிறப்பு நேர்காணல். வணக்கம். வணக்கம் சார். அதாவது தொடர்ந்து நீங்கள் ஒரு அரசு பணியில் இருந்த ஒருத்தர் பல்வேறு மாநிலங்களில் பணியாற்றிருக்கீங்க. இப்படியேப்பட்ட சூழலில் உங்களுடைய அரசு பணிக்கு பின்னான ஒரு காலத்தை வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம்ன்ற ஒரு கட்சியில் வந்து எப்படி நீங்கள் வந்து நிப்பாட்டீங்க? திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது திராவிட இயக்கத்துடைய அரசியல் கூறு அப்படின்னு தான் நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது. ஸோ இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது இன்றைக்கி செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாதனைகள், திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற சாதனைகள், கடந்த 5 ஆண்டுகளில் நடக்கிற சாதனைகள், இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நான் வந்து அரசு பணியில் என்ன விதமான மக்கள் பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தனோ அதனுடைய நீட்சியாக, அதனுடைய எக்ஸ்டென்ஷனாக திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்தேன்னா இன்னும் அதிக மக்கள் பணிகளை செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எனக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த கழகம் நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அதில் என்னையும் இணைச்சிக்கிட்டேன் அப்படின்னா என்னுடைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு இன்னும் நிறைய பணிகளில் என்னையும் ஈடுபடுத்திக்க முடியும் அப்படின்னு எனக்கு ஒரு உறுதியான எண்ணம் இருந்ததுங்க. இல்லை, ஒரு நெருக்கடியான வேலைகளாக தான் நீங்கள் உங்களுக்கு அரசு பணி, அது குறிப்பாக உங்களை போன்றவர்களுடைய பணி என்பது நிறைய ஒரு கடுமையான ஒரு நாளைக்கு ஒரு 16 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய வேண்டிய ஒரு சூழல் இருக்கும். அப்படிப்பட்ட நீங்கள் வந்து ஒரு ஓய்வு காலத்தை அனுபவிக்காமல் மீண்டும் வந்து ஒரு களப்பணிக்கு ஒரு அரசியல் கட்சியோடு இணைத்து கொண்டு செயல்படணும்னு விரும்பக்கூடிய அந்த நோக்கம். ஓய்வுங்கிறது என்ன அப்படிங்கிற டெஃபினேஷன் ஐஏஎம்ல பிஹெச்டி பண்ணும்போது ஹியூமன் ரிசோர்ஸஸ் ஆர்கனைசேஷன் பிஹேவியரில் தான் பண்ணேன். அதில் சைக்காலஜி ஒரு சப்ஜெக்ட். ஸோ ஓய்வு அப்படிங்கிறது, ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கிறது இஸ் நாட் ரிட்டையரிங் ஃப்ரம் யுவர் லைஃப். ஸோ ரிட்டையர்மெண்ட் இஸ் ரிட்டையரிங் ஃப்ரம் யுவர் கரண்ட் கரியர். ஒரு ஜாப், அந்த வேலையிலேருந்து நம்ம வெளியில் வர்றோம், அவ்வளோதான். அதை வந்து ஓய்வுன்னு சொல்லி நம்ம வீட்டில் உட்காந்து நம்ம ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு இல்லைங்க. என்னை பொறுத்தவரையிலையும் பொது பணியில் தொடர்ந்து நான் ஈடுபட்டுக்கிட்டு இருந்திருக்கிறேன். ஆரம்ப காலத்தில் இருந்து, என்னோடய பள்ளி பருவத்திலிருந்து, கல்லூரியில் இருக்கும்போது, கல்லூரி முடிஞ்சு தனியார் வேலையில் இருக்கும்போது, அரசு பணியில் இருக்கும்போது, ஸோ அதனோட தொடர்ச்சியாக முழு நேரமும் என்னை ஈடுபடுத்திக்கிட்டு பொது பணியில் இருக்கணும் அப்படின்னா அரசியல் தான் சரியான துறைன்னு எனக்கு தோணுச்சு. அரசியலையும் திராவிட முன்னேற்ற கழகம் என்னுடைய கருத்துகள், கோட்பாடுகள் எல்லாமே திராவிட இயக்கத்திலிருந்து நான் கற்றுக்கிட்டது தான். அதனால் சமுதாயத்துக்கு நான் திரும்பி செய்யணும் அப்படின்னு என்னுடைய, நீங்கள் சொல்கிற மாதிரி ஓய்வு காலத்தை மக்களுக்கு பயனுள்ள வகையில் செலவு செய்யணும் அப்படின்னு நினச்சோன்னா எனக்கு பிடிச்ச ஒரு அரசியல் கட்சின்னா அது கழகம் தான். என்ன காரணம் சார்? திராவிட முன்னேற்ற கழகம் ஆரம்பித்த காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு சாமானிய மக்களுக்காக ஆரம்பிக்கப்பட்ட சாமானியர்களின் கட்சி அப்படின்னு பேரறிஞர் அண்ணா சொல்லியிருப்பாங்க. ஒரு தெளிவான கொள்கைகளோட, குறிக்கோளோட அடித்தட்டு மக்கள் எல்லாம் கிடைக்கணும், எல்லோரும் இந்நாட்டு மன்னர் அப்படின்னு அண்ணா சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி அரசியல் மூலமாக பொதுமக்களுக்கு எல்லா விதமான பணிகளையும் கொண்டு சென்று சேர்க்கணும், மக்கள் சமூக அளவில் முன்னேறணும், பொருளாதார அளவில் முன்னேறணும், தங்களுடைய பண்பாடு எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை சரியான முறையில் வளர்த்து எடுத்துக்கிட்டு போகணும், இப்படிங்கிற ஒரு உயர்ந்த குறிக்கோள்களோட உருவானது தான் திராவிட முன்னேற்ற கழகம். அந்த கழகத்தை அண்ணாவோட திடீர் மறைவுக்கு பிறகு சரியான முறையில் கட்டமைச்சு ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் முத்தமிழறிஞர் கலைஞர் அவங்க எடுத்துகிட்டு போனாங்க. அதனுடைய அந்த கழகத்துடைய வீறு எதுவும் குறையாத அளவு அதை இன்னும் அடுத்த கட்டத்துக்கு மேலே கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க இப்போ இருக்கிற முதலமைச்சர் தளபதி அவங்க. அதனால் இந்த கட்சியை தவிர வேறு எந்த கட்சியிலையும் சேர்ந்து தமிழ்நாட்டில் மக்கள் பணி செய்ய முடியும் அப்படிங்கிறது எனக்கு இந்த காலகட்டத்தில் முடியுமான்னு தெரியல. ஒன்று. ரெண்டாவது காரணம் வந்து திராவிட இயக்கம் அப்படிங்கிறது ஒரு முழுமையான மக்களுக்கான இயக்கம். அதை தான் இந்த முறை ஆட்சிக்கு வரும்போதுமே நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பாங்க, எனது ஆட்சி எல்லோருக்குமான ஆட்சி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே திராவிட இயக்கத்தோட அடிப்படை கூறுகள். ஒரு சமூகமே நல்லா இருக்கணும், அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும் வேறுபாடு இல்லாமல், ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நல்லா இருக்கணும் அப்படின்னு இந்த திராவிட மாடல் அப்படிங்கிறது நம்ம இப்போது பயன்படுத்துகிறோம். இப்போ இருக்கிற ஆட்சிக்கு இந்த திராவிட மாடலுங்கிற சொல்லாட்சியை உருவாக்குனது கலையரசன் அண்ட் விஜயபாஸ்கருங்கிற 2 பேராசிரியர்கள் ஒரு புத்தகம் எழுதினாங்க, திராவிட மாடல் அப்படின்னு. அந்த புத்தகத்தில் அவங்க சொல்லியிருப்பாங்க, திராவிடன் மாடல் அவங்கள பொறுத்தவரையிலையும் அது ஒரு பொருளாதார மாடல். திராவிட பொருளாதாரம்ங்கிறது என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சமூக ஏற்றத்தாழ்வுகளை, அதை வந்து சாதிய ஏற்றத்தாழ்வுகளை நீக்கி அதன் மூலயமா சமுதாயத்தை எப்படி வளர்த்துக்கிட்டு போகிறது அப்படிங்கிறதுக்கு தமிழ்நாடு எப்படி ஒரு மாடலாக உருவாச்சு அப்படிங்கிறத தான் அவங்க உருவாக்குனாங்க. அது வந்து தமிழ்நாடு மாடல்னு அவங்க பேர் கொடுக்காம அதுக்கு திராவிட மாடல்னு ஏன் பேர் கொடுத்தாங்கன்னா, இது போன்ற வளர்ச்சியை மிக நெடிய அளவு ஒரு முன்னோக்கு திட்டமாக யோசித்தது திராவிட இயக்கம்.
இந்தியாவிலே. அதனால இதுக்கு திராவிட மாடல்னு பேர் கொடுத்தாங்க. அதாவது ஒரு சில பேருக்கான வளர்ச்சி மட்டுமே பொதுவான வளர்ச்சி இல்லை, அந்த வளர்ச்சியோடைய பலன் வந்து மொத்த சமுதாயத்துக்கும் போய் சேரணும். இதுதான் பொருளாதாரத்தோட உண்மையான வளர்ச்சின்னு சொல்றாங்க. கேபிட்டலிசமும் கிடையாது, கம்யூனிசமும் கிடையாது, ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஆனால் எல்லாருக்குமான வளர்ச்சி. இதை தான் திராவிடன் மாடல்ங்கிறது. ஸோ திராவிட மாடல்ங்கிறது என்னை பொறுத்தவரையிலையும் தமிழ்நாட்டோட நிற்கக்கூடாது, இந்தியா முழுக்க பரவணும். இந்தியா உலகத்துக்கே வழிகாட்டி இன்னும் ஒரு 50 ஆண்டுகள்லேருந்து 100 ஆண்டுகளுக்குள்ள உலகம் முழுக்க இப்படி தான் நடக்கணுங்க. அதாவது பெரும் வளர்ச்சி ஏற்படணும், பொருளாதார வளர்ச்சி. எல்லாரும் அந்த வளர்ச்சியில் பங்கு பெறணும், அந்த வளர்ச்சியோடைய பலன் எல்லாருக்கும் கிடைக்கணும். இதுதான் உண்மையான திராவிட மாடலோட அடிப்படை தத்துவம். அந்த உண்மையான திராவிட மாடலை நோக்கி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சி படிப்படியாக வளர்ந்துகிட்டு இருக்குது. அதனுடைய அடுத்த கட்ட பாய்ச்சல் இப்போதான் ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்கள் வெளியிலேருந்து பார்த்துருப்பீங்களா சார்? நீங்கள் டியூட்டியில் இருந்திருப்பீங்க, வெளியிலேருந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்படி இருந்தது உங்களுக்கு? 21 திரு MKS அவர்களுடைய கலைஞருடைய பல்வேறு ஆட்சிகளை நீங்கள் பார்த்து வந்திருப்பீங்க. ஆனால் இவர் வந்து முதல் முறையாக ஒரு நீண்ட நெடுகாலத்துக்கு பிறகு ஒரு ஆட்சி பொறுப்பு கைக்கு வந்து சேரும்போது அவருடைய செயல்பாடுகளை எப்படி நீங்கள் பார்த்தீங்க? ஒரு பார்ட்டி வெளியிலேருந்து ஒரு அதிகாரியாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆமாம், சுருக்கமாக சொல்லணும்னாங்க 2021 வரைக்கும் மு.க. ஸ்டாலின் அப்படிங்கிறவங்க வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட தலைவர், தமிழக சட்டமன்றத்தோட எதிர்க்கட்சி தலைவர், இந்த மாதிரியான எண்ணம் தான் மக்கள்கிட்ட இருந்ததுங்க. ஆனால் 21 தேர்தலில் அவங்க ஜெயிச்சு முதலமைச்சர் ஆன அப்புறம் அடுத்து அவங்களுடைய செயல்பாடுகள் ஒவ்வொன்றும் எடுத்து பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் த பெஸ்ட் லிவிங் ஸ்டேட்ஸ்மேன் இன் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லணுங்க. அதாவது பொலிட்டீஷியன் அப்படிங்கிறதுலேருந்து, அரசியல்வாதி அப்படிங்கிறதுலேருந்து அவங்க தன்னை மாற்றி தகவல் அமைச்சுக்கிட்டாங்க இல்லைங்களா, மிக சிறந்த ஒரு ஸ்டேட்ஸ்மேன் மாதிரி. அதாவது என்னுடைய ஆட்சி எனக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு மட்டும் இல்லை, எனக்கு ஓட்டு போடாதவங்களுக்கும் சேர்த்து இருக்கிற ஆட்சி, எல்லோருக்குமான ஆட்சி அப்படின்னு சொன்னாங்க இல்லைங்களா. இது வந்து நான் தனியாக பெயர் குறிப்பிடலாம் விரும்பலை. சில பேர் இந்தியாவிலே பேசிக்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ஓட்டு போடலன்னா நாங்கள் உங்களுக்கு ஒன்றும் செய்ய மாட்டோம்னு. சில மாநிலங்கள்லாம் பத்திரிகையெல்லாம் வந்து இது கேட்டிருப்போம். அதாவது எங்களுக்கு ஓட்டு போட்டால் தான் நாங்கள் உங்களுக்கு செய்வோம், இல்லாட்டி நாங்கள் எதுக்கு உங்களுக்கு செய்யணும் அப்படின்னு. இது வந்து எந்த அரசியல்வாதியும் சாதாரணமாக யோசிக்கிறது தாங்க. ஆனால் அதை தாண்டி அவங்க ஒரு ஸ்டேட்ஸ்மேனாக மாறுறாங்க இல்லைங்களா, அது வந்து உண்மையிலே ஒரு ஒரு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தமிழ்நாட்டு அரசியல்லேருந்து ஒரு நல்ல அரசியல் வழிகாட்டி உருவாகிறாங்க, எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போகிறது. 2 விஷயங்கள் அவங்க செஞ்சாங்க. அதுதான் வந்து எதிர்காலத்தில் திராவிட இயக்கத்துக்கு அடிப்படையாக நிற்க போகிற 2 விஷயம் என்னென்னா, காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது. இது வந்து அடுத்த தலைமுறைக்கான ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன். ஏன்னா மதிய உணவு திட்டம் வந்தப்புறம் நாங்கள்லாம் அதிலெல்லாம் சாப்பிட்டவங்க. மதிய உணவு திட்டம் என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொண்டு வந்ததோ அதே போல் பல மடங்கு மாற்றத்தை காலை உணவு திட்டம் கொண்டு வரும். ஏன்னா காலை உணவு திட்டங்கிறது பள்ளிக்கூடம் வரவழைக்கிறதுக்கு மட்டும் இல்லை, மதிய உணவு திட்டம் வரும்போது நம்ம என்ன பார்த்தோம்னா, ஸ்கூலுக்கு இதன் காரணமாக சாப்பாடு கொடுத்தோம்னா அதுக்காவது பசங்க வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த காலை உணவு திட்டம் பெண்கள் ஆண்கள் 2 பேரும் உழைக்க போகிற ஒரு சமுதாயத்தில் வீட்டில் காலை உணவு கிடைக்கலன்னா அந்த குழந்தை வந்து பசியோட மத்தியான சாப்பாடு வரலையும் எப்படா சாப்பாடு கிடைக்கும்னு பார்த்துக்கிட்டு உட்காந்துருந்தா அந்த குழந்தையால படிக்க முடியாது. அப்போது அந்த படிப்பு கொடுக்கறதுக்காக ஒரு கூறு. 2வது வந்து மருத்துவத்திலையும் எல்லாம் சொல்கிறாங்க காலை உணவு ரொம்ப முக்கியமான உணவு, அந்த உணவு குழந்தைகள் வளர்ச்சிக்கு ரொம்ப பயன்படும் அப்படின்னு. அப்போது கல்வி உடல் நலம் இது 2க்கும் சேர்த்து ஒரு காலை உணவு திட்டம் கொண்டு வந்தது எதிர்கால தலைமுறை தமிழ்நாட்டில் ரொம்ப நல்லா உருவாக்குறதுக்கான ஃபவுண்டேஷன். 2வது வெல்லும் தமிழ் பெண்கள் இன்னைக்கு இந்தியாவிலே அமைப்பு சார்ந்த தொழிற்சாலைகளில் 49% பெண்கள் வேலை செய்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னு புள்ளி விவரம் சொல்லுது. மொத்த இந்தியாவிலையும் வேலை செய்கிற பெண்களில் பாதி பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, நம்ம வந்து 6ல் ஒரு பகுதியை பரப்பளவு வச்சிருக்கோம். தொழிற்சாலையில் பணிபுரிய பெண்களில் இந்தியாவிலே 40% வந்து தமிழ்நாடு, பாதி, கிட்டத்தட்ட பாதி. அப்போ மீதி இருக்கிற 27 மாநிலங்களில் தான் மீதி இருக்கிற மக்கள் இருக்கிறாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவு மொத்த சமுதாயத்தையும் உழைக்கிறதுக்கு தேவையான ஒரு கட்டமைப்பு இல்லாட்டி இது பண்ண முடியாது இல்லைங்களா. இப்போ நீங்களும் நானும் உழைக்கிறதுக்கு தயாராக இருப்போம், ஆனால் நமக்கு வெளியில் இருக்கிற ஒரு கட்டமைப்பு நம்மளை உழைக்க விடலை அப்படின்னா நம்மளால் உழைக்க முடியாது. அப்போ நம்முடைய மனித வளத்துக்கு போவோம், வெளி மாநிலத்துக்கு வேலை தேடி போவோம், இதுதான் நடக்கும். அப்போ நம்முடைய மனித வளம் நமக்கு பயன்படாமல் போயிடுது. ஆனால் பெண்களை வந்து இந்த அமைப்பு சார்ந்த தொழில் அமைப்புக்குள்ளார கொண்டு வந்து அவங்களையும் உழைக்க வச்சு அவங்களுக்கு வந்து ஒரு தன்னிறைவு கொடுத்து அவங்களுடைய
அவங்களுடைய தொழில் வளத்தையும் மனித வளத்தையும் பயன்படுத்துகிறாங்க இல்லைங்களா. இது வந்து அடுத்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாடு இன்னும் பல மடங்கு மேலே ஏறுறதுக்கான ஃபவுண்டேஷன் இது. இந்த 2 விஷயம் மட்டுமே போதும். இந்த விஷயங்களை தாண்டியும் அவர் எவ்வளோ விஷயங்கள் செஞ்சுருக்காரு. உண்மைதான். எதிர்காலம் இந்த 2 விஷயங்களை மட்டும் கூட யோசிச்சு பார்த்தாலே போதுங்க. அவர் கொண்டு வந்த பல திட்டங்கள், தமிழ் பெண்களும் இந்த 2 இதுவும் போதும். எவ்வளவோ திட்டங்கள் இருக்குதுங்க. நம்ம அந்த திட்டங்களை பற்றி சொல்லலாம், நாள் முழுக்க சொல்லிக்கிட்டே இருக்கலாம். அவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. சார், இந்த ப்ராசஸ் ஒன்று சொல்கிறார்ல சார், அதாவது 1 ட்ரில்லியனை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி, அது நீங்கள் அந்த துறை சார்ந்த அதிகாரிகளாலும் கேட்குறேன், அது தமிழ்நாட்டினுடைய வேகம் எந்த அளவுக்கு சார் இருக்குது? அது அச்சீவ் பண்ண முடியுமா? இவர்களுடைய அந்த அந்த எல்லைக்கோடுக்கு நம்ம வந்து சென்றடைஞ்சிட முடியுமா? என்ன கேட்டால் அதுக்கு மேலேயே போக முடியுங்க. நம்ம வந்து இப்போ விஷன் 2030 கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம 2030க்கு முன்னாடியாவே நம்முடைய பொருளாதாரம் நம்முடைய திட்டமிட்ட இலக்குக்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இப்போ கிட்டத்தட்ட 15% நமக்கு ஜிடிபி வளர்ச்சி இருக்குது. சென்ற ஆண்டு வந்திருக்குது. இந்த ஆண்டு இன்னும் அதிகமாக தான் போகும். எந்த வகையிலையாவது குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னா எனக்கு குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியல. 1979க்கு அப்புறம் சீனாவில் வந்து ஒரு பெரும் எழுச்சி ஏற்பட்டது அப்படிம்பாங்க. 90க்கு அப்புறம் அந்த வளர்ச்சி வந்து பல மடங்கு உருவாச்சுன்னாங்க. கிட்டத்தட்ட நம்ம அந்த கட்டத்தில் இருக்கிறோம் இப்போ தமிழ்நாடு. ஆமாம். அதனால் இன்னும் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு தமிழ்நாடு வளர்ச்சி தமிழ்நாட்டின் மிக சிறந்த மாநிலமாக எல்லா வகையிலையும், பொருளாதாரத்தில், பண்பாட்டில், சமூகத்தில், எல்லாத்துலேயுமே நம்பர் 1 மாநிலமாக இருக்கும். இந்தியாவுடைய எல்லாருமே அதானங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து விளம்பரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டின் வளர்ச்சி இந்தியாவின் வளர்ச்சிக்காகன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டின் வளர்ச்சி அப்படிங்கிறது தான் இந்தியாவின் வளர்ச்சிக்கான ஒரு ரூட்டு. அப்படி தான் ஆக போகுது. அந்த வளர்ச்சிக்கு காரணம் இந்த திராவிட மாடல் தான். இந்த மாடலை இப்போ சமீபத்தில் கூட முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த கழக மாநாடு, திருச்சியில் நடந்த மாநாட்டில் தலைவர் சொல்லியிருக்கிறாங்க, அடுத்த இனிமேல் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தான் தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 100க்கு 100 உண்மையாக நடக்கப் போகின்ற ஒரு விஷயம். ஏனென்றால் திராவிட மாடலை விட்டு வேறு யாருமே தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியாது. அதனால் யார் வரணும்னாலும் நாங்கள் இதெல்லாம் செய்கிறோம்னு சொல்லி தான் ஓட்டு கேட்க முடியுமே தவிர வேறு எந்த வகையிலையும் நாங்கள் வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர போகிறோம்னு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லைங்க. ஏன்னா இதுதான் வளர்ச்சி. வளர்ச்சிக்கு ஒரு மாற்றம்னா அது வீழ்ச்சியாக தானே இருக்க போகும். ஸோ மாற்றம்னு யாராவது பேசுனாங்கன்னா அது தமிழ்நாட்டை வீழ்ச்சிக்கு கொண்டு போகிற பாதைன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க. அரிஸ்டோகிராட்டுகள் மத்தியில் தமிழ்நாட்டு குறித்தான பார்வை எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஆஃப் தி ரெக்கார்டாக அவங்கள்ட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துருப்பாங்க. எல்லாருமே வியந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல மாநிலத்தை சேர்ந்த அதிகாரிகள், பல மாநிலம் மட்டும் அதிகாரிகள்னு இல்லைங்க. நான் வந்து சுங்கத்துறையில் பணியாற்றிக்கிட்டு இருந்தேன். வெளிநாட்டிலேருந்து வர்றவங்கலாம் கூட அவங்கள்ட்ட பேசும்போது, இங்கே இருக்கிற திட்டங்களை பற்றி சொல்லும்போது, இங்கே அவங்க பயணம் செஞ்சுட்டு வரும்போது பார்க்குறாங்க. நிறைய பேர் அவங்க பகிர்ந்துக்கிறது, அவங்க என்ன பழைய கால இந்தியாவை பற்றி வெளியில் உருவாக்கின ஒரு பிம்பம் இருக்குது இல்லைங்களா, அதுதான் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வர்றாங்க. இந்திய சுற்றுலானாலே ஒரு காலத்தில் வந்து டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூரை தாண்டி இருந்தது இல்லைங்க. தமிழ்நாட்டுக்கு சர்வதேச சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வர்றாங்க. சுற்றுலாத்துறையில் தமிழ்நாடு ரொம்ப நல்லா பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. இதெல்லாம் வெளியில் நம்ம அதிகமாக பேசாத ஒரு விஷயங்கள். இந்தியா அப்படின்னாலே டெல்லி, ஆக்ரா, ஜெய்ப்பூர் அப்படிங்கிற முக்கோணத்தை தாண்டி தமிழ்நாட்டுக்கு நிறைய பேர் வர ஆரம்பிக்கிறாங்கன்னா அவங்க இந்த எந்த விதமான அசௌகரியங்களும் இல்லாமல் அவங்களால தமிழ்நாட்டில் பயணம் செய்ய முடியுது. தமிழ்நாட்டில் இருக்கிற கட்டமைப்புகள் அவங்க வளர்ந்த நாடுகளில் இருக்க கட்டமைப்புக்கு ஏறத்தாழ நம்ம நெருங்கிட்டு வர்றதுனால அவங்க இன்னொன்று ஆங்கிலம், இங்கே அவங்களால வந்து வெளிநாட்டிலேருந்து வர்ற சுற்றுலா பயணிகளால் மக்களோட தொடர்பு கொள்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது. நீங்கள் ஆரம்பத்தில் என்கிட்ட ஒன்று கேட்டீங்க, ஓய்வு காலத்தை ஏன் ஓய்வு எடுக்காமல் வெளியில் வர்றீங்கன்னு. எனக்கெல்லாம் 55 வயசு தாங்க ஆகுது. இங்கே வந்து 73 வயசில் ஒரு தலைவர் வந்து காலையில் ஒரு ஊரில், மத்தியானம் ஒரு ஊரில், ராத்திரி ஒரு ஊர்லன்னு சுற்றிக்கிட்டு இருக்காரு. அதுக்கு அடுத்த தலைமுறை தலைவர் பார்த்தீங்கன்னா 15 நாளில் 100 இடத்துக்கு போயிட்டு இருக்காரு. இவங்கெல்லாம் உழைக்கிறத பார்க்கும்போது நமக்கு வந்து ஓய்வு எடுக்கணுங்கிற எண்ணமே முதல்ல வரக்கூடாதுங்க. உண்மைதான். குறிப்பாக திராவிட இயக்க தலைவருக்கு பெரியாரில் தொடங்கி நீங்கள் கலைஞராக இருக்கட்டும், எல்லாருமே வந்து இந்த இது போன்ற ஓய்வுக்கு ஓய்வு கொடுத்தவர்கள் தான் அவங்க. ஆமாம். இப்போ உங்களுடைய பின்புலத்தை பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய பின்புலம்னா, நான் வந்து இப்போ ரிட்டையர் ஆனது கஸ்டம்ஸ் அண்ட் ஜிஎஸ்டியில் கமிஷனராக இருந்து ரிட்டையர் ஆனாங்க. வாலண்டரி ரிட்டையர்மெண்ட் வாங்கிக்கிட்டு வந்தேங்க. ஒரு 28 வருஷம் இந்த துறையில் இருந்தேன். நான் வந்து 96 சிவில் சர்வீஸ் குடிமைப்பணி தேர்வு எக்ஸாமில் எழுதி சர்வீஸ் செலக்ட் ஆகி ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்கிறேங்க.
அதுக்கு முன்னாடி ஒரு 4-5 ஆண்டுகள் தனியார் துறையில் கார்ப்பரேட் செக்டரில் அப்போது ஓகே. கம்ப்யூட்டர் யுகத்துக்கு முன்னாடி இருக்கிற கார்ப்பரேட் செக்டரில் ஒரு வெளிநாட்டு கம்பெனியில் ஒரு 4-5 வருஷம் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் சிவில் சர்வீஸ் படிக்கணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்து அந்த வேலையை விட்டுட்டு வந்தாங்க. நான் வந்து என்ஜினியரிங் காரைக்குடியில் அழகப்பா என்ஜினியரிங் காலேஜில் பிஇ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் படித்தேன். அதுக்கு முன்னாடி திருச்சியில் 11th 12th படித்தேன். பள்ளி இறுதி வரலையும் தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். நான் என்னுடைய சிவில் சர்வீஸ் தேர்வுமே தமிழில் தான் எழுதினேன். அதனால் எனக்கு தமிழ் இலக்கியம் இலக்கணத்தில் வந்து பள்ளியிலே எங்களுக்கு வந்து நல்ல ஒரு 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 புலமை உருவாக்கி கொடுத்தாங்க எங்கள் தமிழ் ஆசிரியர்கள். அது வந்து என்னால் மற்ற மொழிகளை கற்றுக்கிறதுக்கும் தமிழ் இலக்கணம் பள்ளியில் கற்றுக்கிட்டது மற்ற மொழிகள் கற்றுக்க ரொம்ப பயன்பட்டது. ஸோ அரசு பள்ளிகளில் தான் படித்தேன். அரியலூருங்கிற மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமம், நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன். இல்லை, நீங்கள் ஒரு சின்ன கிராமத்துலேருந்து நீங்கள் உங்களுடைய வளர்ச்சி இந்த அளவுக்கு இருந்திருக்குது. நீங்கள் படித்தது வந்து உங்களுடைய தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து கொண்டே நீங்கள் வந்து யூபிஎஸ்சிக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்க. அதுக்கான ஒரு காலம் உங்களுக்கு வாய்ப்பு ஒரு 5 ஆண்டு காலம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் படித்து வந்திருக்கீங்க. இப்போ நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக நேற்றைக்கு முன்தினம் வந்து ஒரு 60 பேர் தமிழ்நாட்டிலேருந்து எழுதியவர்களில் 56 பேர் நான் முதல்வனில் படித்தவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இப்படியான வேலைகளில் ஒரு அரசு ஈடுபடலாமா? ஏன்னா ஒரு தேர்வு, உலகத்திலே கடுமையான தேர்வுகளில் ஒன்று வந்து யூபிஎஸ்சி தேர்வு. அந்த தேர்வுகளில் மாணவர்களை வந்து இப்போ இது பண்ணுறதுக்கான பல்வேறு முன்னாடி திறன் மேம்பாட்டு பயிற்சி எல்லாமே இருந்திருக்குது. ஆனால் இவ்வளவு தூரம் வந்து ஒரு அரசு கவனம் செலுத்தி அதிகாரிகளை உருவாக்குறதுக்கான ஒரு வேலைகளை ஈடுபடுறாங்கல்ல. ஆமாங்க. இது எந்த வகையில் சரியாக இருக்குமா அல்லது சரியானது தானா? இது சரியானது தாங்க. இது வந்து கட்டாயமாக செஞ்சுருக்க வேண்டியது. தமிழ்நாடு அரசு ரொம்ப நாளைக்கு முன்னாடியே செஞ்சுருக்க வேண்டியது இருந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு குடிமைப்பணி தேர்வுக்காக சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்காக ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, தாழ்த்தப்பட்டவர்களுக்கு அப்படின்லாம் ஏற்கனவே ஒரு அமைப்பு இருந்ததுங்க தமிழ்நாட்டில் ரொம்ப நாளாக. நான் இருக்கும்போதே இருந்திருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியலைங்க. கலைஞர் ஆரம்பிச்சது இல்லைங்களா? நான் படிக்கும்போதெல்லாம் எனக்கு அது தெரியலைங்க. நான் இதெல்லாம் தெரியாமலே படிச்சுட்டு நான் வந்து நேர்முக தேர்வுக்கு போகும்போது தான் இந்த மாதிரி தமிழ்நாடு அரசு கொடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு நான் 97 நேர்முக தேர்வுக்கு போகும்போது தான் நண்பர்கள் மூலயமா தெரிய வந்ததுங்க. இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது. ஆகா, இது முன்னாடியே நமக்கு தெரிஞ்சிருந்தா இதனுடைய பலன் முழுக்க நமக்கு கிடைச்சிருக்குமே அப்படின்னு ஒரு வருத்தமாகவும் இருந்தது. ஆனால் அப்பயே தமிழ்நாடு இல்லத்தில் அப்போ 96 2001 கலைஞர் ஆட்சியில் தான் தமிழ்நாடு இல்லத்திலேயே டெல்லியில் தங்கறதுக்கெலாம் எங்களுக்கு வசதிகள்லாம் செஞ்சு கொடுத்தாங்க. அது வந்து டெல்லிக்கு போகும்போது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அந்த திட்டத்தோடைய எக்ஸ்டென்ஷன் தான் நான் முதல்வன் திட்டம். இந்த நான் முதல்வன் திட்டத்தில் குடிமைப்பணி தேர்வுக்காக ட்ரைனிங் கொடுக்கறது, இந்த மாதிரியான எல்லாருக்கும் வெளிப்படையாக அறிவித்து ஒரு டிரான்ஸ்பரண்டாக அதுக்கு தேவையான கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறது அப்படிங்கிறது கவர்மெண்ட் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒரு, என்ன கேட்டால் அரசாங்கத்துக்கான கடமை இது. இதை வந்து ஏன் செய்யணும், அவங்களே படித்து வந்துக்க கூடாதா அப்படின்னா நம்ம திரும்ப அங்கே ஒரு ஏற்றத்தாழ்வு உருவாக்குறோம். ஸோ நம்ம ஆங்கிலத்தில் சொல்லுவோம் லெவல் பிளேயிங் ஃபீல்டு அப்படின்னு சொல்லி. ஸோ வசதியற்றவர்களுக்கோ வாய்ப்பற்றவர்களுக்கோ இதை பற்றி அறிமுகம் இல்லாதவர்களோ எவ்வளவோ திறமையாளர்கள் நம்ம கிராமப்புறத்தில் இருப்பாங்க. அவங்கெல்லாம் எப்படி படிக்கணும்னே தெரியாதவங்களுக்கு இப்படி தான் படிக்கணும்னு வழிகாட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இல்லை அப்படின்னா அந்த மாணவர்கள் இந்த திட்டத்தால் பயன்பெறாமல் போவாங்க. அந்த மாணவர்களுடைய அறிவு நம்ம அரசுக்கு கிடைக்காம போகுது இல்லைங்களா? இப்போ இந்த திட்டத்தில் செலக்ட் ஆகிற எல்லாருமே தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்ய போகிறவங்க இல்லைங்களா? கொஞ்சம் பேர் தமிழ்நாட்டில் வந்து வேலை செய்யலாம், மீதி இருக்கிறவங்க இந்தியா முழுக்க போய் வேலை செய்ய போகிறாங்க. என்ன கேட்டால் இந்தியாவில் எல்லா மாநிலமும் இந்த மாதிரி திட்டங்களை உருவாக்கி, அதுக்கு தான் நான் சொன்னேன் தமிழ்நாடு முன்னோடி மாநிலம் அப்படின்னு. இன்னும் 2-3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் இருக்கிற நான் முதல்வன் திட்டம் சிறந்த ஆட்சிகள் இருக்கிற மாநிலங்களில் அந்தந்த முதலமைச்சர்கள் இன்னும் பெருமளவில் கொண்டு வருவாங்க பாருங்கள். அதற்கான மோட்டிவேஷன் இந்த கவர்மெண்ட் கொடுக்குது. துணை முதல்வர் அதை ரொம்ப தீவிரமாக அவங்களே தனிப்பட்ட முறையில் அவங்க கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட நான் ஒரு முறை பேசும்போதுமே சொன்னாங்க, நாங்கள் அடுத்தடுத்த ஆண்டுகள் 100-150 டார்கெட் வச்சுக்கிட்டு இருக்கிறோங்க அப்படின்னாங்க. அந்த மாதிரி டார்கெட் வச்சு வேலை செய்யும் பொழுதுங்க அந்த டார்கெட்டை நம்ம எக்ஸீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. ஆமாம். இந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி என்னென்னா ஜிஎஸ்டி அமல்படுத்தியதுக்கு பிறகு இந்தியாவில் நடந்த மாற்றங்கள், இதை பற்றியான உங்களுடைய பார்வை என்ன சார்? ஜிஎஸ்டி அப்படிங்கிறது உலகம் முழுக்க இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மறைமுக வரி. அதாவது வரி வந்து நேர்முக வரி, மறைமுக வரின்னு 2ஆக பிரிப்போம். இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நேரடியாக கட்டுறது, ஜிஎஸ்டிங்கிறதுல நம்ம பயன்படுத்துகிற நுகர்பொருள்லேருந்து கட்டுறது. ஜிஎஸ்டி இஸ் ஒரு ரெக்ரெசிவ் டாக்ஸேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெக்ரெசிவ்னா அது வந்து ஒரு பிற்போக்கான ஒரு வரி நிர்வாகம் தான் ஜிஎஸ்டிங்கிறது. ஏன்னா ஏழை ஒரு பொருளை வாங்கும்போதோ ஒரு பணக்காரர் அதே பொருளை வாங்கும்போதோ
2 பேரும் ஒரே அளவு வரி கட்டுறாங்க. அப்போது அந்த வரியோடைய சதவீத தாக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பணக்காரனை விட ஒரு ஏழைக்கு அதனுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால் ஜிஎஸ்டிங்கிறது ஒரு ரிக்ரெசிவ் டாக்ஸேஷன் சொல்லுவோம். ஆனாலும் அரசாங்கத்துக்கு வருவாய் கூட்டுறதுக்கான ஒரு வழின்னு பார்க்கும்போது ஜிஎஸ்டி ஒரு முக்கியமான வழியாக இருக்குது. அதனால் ஜிஎஸ்டியை தவிர்க்க முடியாதுங்க. ஜிஎஸ்டிங்கிற வரி தேவையான ஒரு வரி. ஆனால் அந்த வரி நிர்வாகத்தை மக்களுக்கு வந்து எப்படி கொண்டு போகணும், அதை வந்து எப்படி நிர்வாகம் பண்ணணும் அப்படிங்கும்போது அது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான கருத்து வேறுபாடுகள் இருக்குது. இல்லை, அந்த ஜிஎஸ்டி பற்றி பேச துவங்கிய ப. சிதம்பரம் கூட நான் சொன்ன ஜிஎஸ்டியோ நான் அமல்படுத்தி விரும்பிய ஜிஎஸ்டி இது கிடையாதுன்னு சொல்லி ஒரு சொல்லியிருந்தாங்க. அவங்க ஒரு ரொம்ப ஒரு அழுத்தமான ஒரு கதற மக்கள் மீது ஒரு திட்டத்தை திணிக்கிறீங்கன்னு சொல்லியிருந்தாரு. அது மாற்றங்கள் அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கிறதுங்க. அது மாற்றத்தோட வேகம் எப்படி நடக்குது அப்படிங்கிறது தான் முக்கியம். இப்போது 2017 ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தினோம். இப்போது 8 வருஷம் ஆயிடுச்சு. இதில் நிறைய நிறைகளும் இருக்குது, நிறைய குறைகளும் இருக்குங்க. ரெண்டும் கலந்து தான் இருந்துக்கிட்டு இருக்குது. 2007 பட்ஜெட்டில் முதல்ல மதிப்பிற்குரிய ப. சிதம்பரம் அவங்க தான் பட்ஜெட்டில் வந்து ஜிஎஸ்டியை நாங்கள் அறிமுகப்படுத்துவோம் அப்படின்னு சொன்னது. 2010 அறிமுகப்படுத்துவோம்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ ஜிஎஸ்டிங்கிறது மத்திய அரசாங்கம் மட்டும் பண்ணுறதில்ல, மாநில அரசுகளும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிஎஸ்டி கவுன்சில் தான் அதனுடைய கொள்கை நடைமுறைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க வந்து மக்களோட உரையாடுதல், வரி கட்டுறவங்களோட உரையாடலை அதிகப்படுத்தணும். டிரான்ஸ்பரன்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, ஒளிவு மறைவு இல்லாத ஒரு வரி நிர்வாகம் கொண்டு வந்தால் ஏன் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படிங்கிறது அந்த வரியை கட்டுறவங்களுக்கு தெரியணுங்க. இது வந்து இந்தியா மாதிரி ஒரு பெரிய நாட்டில் வந்து இது ஒரு பெரிய சவால் தான் இது. ஆனால் அந்த சவாலை தாண்டி வர்றதுக்கு தானே நிர்வாகம் இருக்குது, அரசு இருக்குது. அது அரசோட கடமை. அது நிகழ்ச்சியில் ஒரு இறுதி கேள்வி உங்களுக்கு. அதாவது தேர்தல் வந்து இன்னும் சில நாட்களில் அறிவிக்க இருக்காங்க. இப்படியான சூழலில் தமிழ்நாட்டினுடைய தேர்தல் சூடை நீங்கள் எப்படி உணர்றீங்க? என்ன மாதிரி, யாருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சூழல் இருக்கிறதா பார்க்குறீங்க? சந்தேகத்துக்கே இடம் இல்லாமல் திராவிட முன்னேற்ற கழக அரசு தொடரும். நம்ம எல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, ஸ்டாலின் ஆட்சி தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும். இது வந்து எல்லா வீட்டிலையும் எல்லா வாக்காளர்களையும் மனதில் பதிஞ்சு போன ஒரு விஷயம். 5 ஆண்டுகளாக எடுக்கப்பட்ட பல்வேறு நடவடிக்கைகள், திட்டங்கள், அதில் சில பலன்களை தான் இப்போ நம்ம அனுபவிக்க ஆரம்பிச்சிருக்கோம். சில பேர் இதனுடைய பலனுடைய முழு தாக்கத்தை உணராமல் எதிர்க்கட்சிகள் சொல்ல ஆரம்பிக்கலாம், இதில் பலன் இல்லை, அதில் பலன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு மாபெரும் ஆட்சிக்கு ஆதரவான அலை அப்படிங்கிறது வந்து சாத்தியப்படுத்திடுவாருங்கிறீங்க. எப்படிங்க? 200க்கு மேல் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இல்லையா, திமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதியில் 200க்கு மேல். ஆமாம் 200க்கு மேலே இல்லை, 200க்கு மேலேன்னா அதாவது ஒரு மிக பெரும் சாதனை. என்ன கேட்டால் எல்லா தொகுதிகள்லையும் திராவிட முன்னேற்ற கழகமும் கழகத்தோட கூட்டணி ஆட்சிகளும் சேர்ந்து 234க்கு 234 தொகுதிகளும் வெல்வதற்கான வாய்ப்பு சூழல் கணிஞ்சிருக்கு. ஏன்னா ஒரு மாபெரும் ஆதரவு அலை வீசுது. இந்த ஆதரவு அலை தமிழ்நாட்டில் இதற்கு முன்பு 1971 தாங்க இருந்தது. 71? ஆமாம். அது வெளியில் தெரியாத ஒரு அலை. ஏன்னா இப்போ இந்த அளவு சமூக ஊடகங்கள் அதெல்லாம் இல்லை. இப்போ இந்த ஊடகங்களை பயன்படுத்தி அது ஒரு அலை இல்லாத மாதிரியான ஒரு உணர்வை உருவாக்குறதுக்கு எவ்வளோ பேர் முயற்சி பண்ணுறாங்க. ஆனால் அதெல்லாம் இல்லை. இந்த கூட்டணி ஆட்சி 2, 3, 4 234 தொகுதிகளும் ஜெயிப்பதற்கான மிக சிறந்த ஒரு வாய்ப்பு இப்போ இருக்குது. அதற்காக கடுமையாக உழைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க முதலமைச்சரும் துணை முதலமைச்சரும் மற்ற அனைத்து கழக தொண்டர்கள், அடிமட்ட தொண்டர்கள் வரலையும் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு தான் இருக்காங்க. யாரும் வந்து ஜெயிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் அமைதியாக இல்லை. ஸோ தமிழ்நாடு இந்த முறை கழகம் மிகப்பெரிய சாதனை படைக்க போகிறது. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஏன் சேர்ந்தன்னு கேட்டிங்க. திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறது ஒரு இயக்கம். அது 75 ஆண்டுகளாக உருவாக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோட்டை. அந்த கோட்டையில் இன்னும் சொல்லப்போனால் அண்ணா அறிவாலயத்தில் ஒரு நிரந்தர செங்கல்லாக இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். உருவப்பட முடியாத ஒரு செங்கல்லாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அதுதான் நான் திராவிட முன்னேற்ற கழகம் தனிப்பட்ட முறையில் என்னுடைய வாழ்க்கையில் பள்ளி காலத்துலேயும் கல்லூரி காலத்துலேயும் உருவாக்கி கொடுத்த சூழ்நிலையில் தான் நான் அன்னைக்கு வந்திருக்கிறேன். அதனால் என்னுடைய வேர்களை நான் மறக்கக்கூடாது, என்னால் மறக்க முடியாது. இந்த சமுதாயத்துக்கு நான் திருப்பி செய்யணும்னு நினைக்கும் பொழுது அது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூலமாக தான் முடியும் அப்படிங்கிறது என்னுடைய உறுதியான நம்பிக்கை.
இன்னொன்று, நான் வந்து சமீபத்தில் பணி ஓய்வு பெற்ற பிறகு திராவிட இயக்க ஒரு வரலாற்று ஆய்வாளர் நம்ம இவங்க பெரியவர் திருநாவுக்கரசு அவங்கள சந்தித்து பேசிக்கிட்டு இருந்தேன். அவங்க பேசும்போது ஒரு சின்ன நிகழ்ச்சியை பற்றி சொன்னாங்க. நம்ம துணை முதலமைச்சர் அவங்கள ஒரு முறை சந்தித்தாங்க, அவங்களோட உரையாடினாங்க. அப்புறம் திரும்ப அவங்கள வீட்டுக்கு வேற வர சொல்லி ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவ்வளோ பெரிய ஒரு திராவிட இயக்கத்தை பற்றி, திமுக வரலாறு எழுதினவர், திராவிட இயக்க வரலாறு எழுதினவர், அவர்கிட்ட கேட்டேன், இது தமிழ்நாடு அரசு எப்படி நடந்துக்கிட்டு இருக்குதுங்க, திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, கழகம் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குங்க அப்படின்னாங்க. எப்படி சொல்கிறீங்க ஐயா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். அவர் சொன்னாங்க, இவங்க துணை முதலமைச்சர் என்கிட்ட வந்து நிறைய கழக வரலாறை பற்றிலாம் பேசினாங்க, கேட்டாங்க. அதாவது ஒரு தலைவர் அப்படின்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, தலைவருக்கு வரலாறு தெரிய வேண்டியது ரொம்ப முக்கியங்க. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு இல்லைங்களா, தூங்காமை, கல்வி, துணி உடைமை இம்மூன்றும் நீங்கா நிலநாள்பவருக்கு அப்படின்னு. இப்போ அவங்க சொன்னாங்க, இந்த தூங்காமை, கல்வி, துணி உடைமை இது மூணுக்குமான சிங்கிள் டெஃபினேஷனாக நான் இப்போதைய துணை முதலமைச்சரை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. எப்படின்னு கேட்டேன் அவங்கள்ட்ட. சொன்னாங்க, தூங்காமைனா அலர்ட்னஸ், அதாவது எந்த அளவு நம்ம அலர்ட்டாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்ப அலர்ட்டாக இருக்கிறாங்க, சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கட்சிக்குள்ளார என்ன நடக்குதுங்கிறது நல்லா தெரியும், ஆட்சியில் என்ன நடக்குதுங்கிறதெல்லாம் தெரியும், நல்லா கவனிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து கல்வி, அவங்க வந்து தொடர்ந்து கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க கட்சிக்குள்ளார வரும்பொழுது அவங்க இருந்ததுக்கும் இப்போ அவங்க இருக்கிறதுக்கும் உள்ள வளர்ச்சி வந்து ரொம்ப அபரிமிதமான வளர்ச்சி அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. துணி உடைமை, தனக்கு மனசுக்கு சரின்னு படுறத அவங்க எந்த விதமான பின்விளைவுகளை பற்றியும் கவலைப்படாமல் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லா இடத்துலையும் அவங்க அப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ஒரு கட்சியை வந்து தலைமை தாங்கி நடத்துகிறதாகட்டும், ஒரு அரசாங்கத்தை தலைமை தாங்கி நடத்துகிறதாகட்டும், 2000 வருஷத்துக்கு முன்னாடி திருவள்ளுவர் சொன்ன அந்த 3 கருத்துக்களை நான் வந்து இவங்கள்ட்ட பார்க்குறேன். அதனால் வந்து இந்த தலைமுறையை, இந்த அரசை நம்முடைய தலைவர், கழக தலைவர் எப்படி திறம்பட நடத்திக்கிட்டு போகிறாங்களோ, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நான் முன்னாடியே கூட சொல்லியிருப்பேன், திமுக வரலாறுல திமுக தொடங்கினத்துலேருந்து இத்தோட கழகம் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இது வரலையும் ஒன்றும் ஆகலை, இனிமேல் ஒன்றும் ஆக போகிறதில்ல. அடுத்த தலைமுறையும் எனக்கு வந்து கழகம் சரியான கையில் இருக்குன்னு எனக்கு நினைக்கிறதுக்கு அவர் திருக்குறளை சொன்னாங்க. சொல்லி இந்த மாதிரி இந்த 3 குணங்களும் இவங்கள்ட்ட நான் எதிர்பார்க்குறேன். இதுக்கு மேலே நான் வந்து கழகத்துக்கு ஒரு ஆபத்து வரும்னு எப்படி என்னால் நினைக்க முடியும்? கழகமும் பாதுகாப்பாக இருக்குது. எப்பெல்லாம் கழகம் பாதுகாப்பாக இருக்கோ அப்போல்லாம் தமிழ்நாடும் பாதுகாப்பாக இருக்கும். அதனால் நான் வந்து என்னுடைய 80 வயதுக்கு அவருக்கு மேலே ஆயிடுச்சு, எவ்வளோ பார்த்துருக்குறாங்க. அவங்க மனசில் இந்த மாதிரி ஒரு ஆழமான எண்ணம், கழகமும் வாழும், தமிழ்நாடும் வாழும், யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இப்போ இருக்குது. அப்படிங்கும்போது நம்மெல்லாம் வந்து நாளைக்கு என்ன ஆகும் அப்படின்லாம் யோசிக்க வேண்டிய தேவையே இல்லை. இந்த மாதிரியான ஒரு கான்ஃபிடென்ஸை இந்த திராவிட மாடல் உருவாக்கி கொடுக்குதுங்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இன்னும் சொல்லப்போனால், நான் கழகத்தில் இவ்வளவு விரைவாக ஓய்வு பெற்று நான் 10 நாளில் கழகத்தில் வந்து சேர்ந்துட்டேன். 3ஆம் தேதி ஓய்வு பெற்றேன், 13ஆம் தேதி சேர்ந்தேன். அந்த இடைப்பட்ட காலத்தில் இவங்களெல்லாம் சந்தித்தது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்தது. சரி, இதுக்கு மேலே காலம்லாம் கடத்திக்கிட்டு இருக்க வேண்டாம், உடனடியாக நம்ம கழகத்தை சேர்ந்து கழக பணி நம்மளால் முடிஞ்ச அளவு எல்லா பணியும் செய்ய ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒரு நம்பிக்கை உருவாக்கி கொடுக்குது. இப்போது இந்த குடிமைப்பணி தேர்வில் அந்த ஒரு IAS வாங்கின ஒரு பையன், அம்மா 8வது படிச்சிருக்கிறாங்க, கலைஞர் ஐயா கொடுத்ததுனால நான் படித்தேன்னு சொன்னாங்க. 6வதோட நிப்பாட்டிட்டாங்களாம். ஆமாம், 8வது படித்தா அந்த கலைஞர் திருமண உதவித்தொகை தராங்கன்னு சொல்லி அந்த அம்மா 8வது படிச்சிருக்காங்க, அதனால படித்தாங்க. அவங்க அப்பா 5வது படிச்சுட்டு செங்கல் சூளையில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவர். இந்த மாதிரி மாணவர்கள் உருவாக்கும் போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க இல்லைங்களா. அதனால் இந்த திட்டங்கள், திராவிட மாடல் திட்டங்களுடைய தாக்கம்ங்கிறது சாதாரண நம்மளை போல இருக்கிறவங்களால உடனடியாலாம் தெரிஞ்சுக்க முடியாதுங்க. இது என்ன வெளியில் வராத நிறைய வளர்ச்சிகள்லாம் இருக்குது. அப்போ சின்ன பசங்கள்லேருந்து காலை உணவு சாப்பிட்ற அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகிற பையன்லேருந்து திமுக திராவிடர் இயக்க வரலாறு எழுதின பெரியவர் வரைக்கும் எல்லாருமே ஒரே திசையில் சிந்திக்கிறாங்க. தமிழ்நாடு பாதுகாப்பான கைகளில் இருக்கிறது, தமிழ்நாடு வளர்ச்சி பாதையை நோக்கி செல்கிறது அப்படின்னு. அதனால தான் நான் என்னை வந்து இந்த இயக்கத்தில் இணைச்சிக்கிட்டு தொடர்ந்து செயல்படணும் அப்படின்னு முடிவு பண்ணது ஒரு காரணங்க. ஓகே.
நன்றி.